நான் ஒரு வீடு கட்டினேன். அந்த வீட்டில் வந்து ஒருத்தண்ட விட்டேன், நம்ம சினிமாக்காரர். அவர் மேல் வாடகை போட்டார். அது வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து தீர்ப்பு வந்துருக்கு. 4 வருஷம் ஆச்சு. இப்போ வாடகை கொடுக்கல, ஒன்று கொடுக்கல. தண்ணி வரி, இந்த வரி எல்லா பேருமே சேர்ந்து கார்பரேஷன் வரி முக்கொண்டு நான் கட்டுறேன். கரண்ட் பில்லு கூட கட்ட வச்சுங்க. என் வீட்டில் வந்து இன்னும் எனக்கு இதாகலை. இப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல்முறையீடு என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு மேல்முறையீடான் போயிருக்காங்க. இது வேற ஒருத்தர் நான் டென்ஷன் ஆகிடுவான். அது 4 வருஷம். அதாவது நான் போய் கோர்ட்டில் அலைஞ்சு இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டு என்ன 3 பேர் போல உட்காந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் பட்டால் நம்ம மனுஷன் வந்து அது ஒரு வியாதி ஆகிடும். இருக்கிறவங்க ஆண்டை கொடுத்தது அவ்வளோதான். அது நல்ல நீதி இருந்து இப்போ தான் வந்து உட்காந்து சொல்லிட்டு தீர்ப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து வண்டி கடையிலும் சாப்பிடுவேன், ரோட்டு கடையிலும் சாப்பிடுவேன், 5 ஸ்டார்லையும் சாப்பிடுவேன், 3 ஸ்டார் எல்லா ஹோட்டலையும் சாப்பிடுவேன். யார் எங்கே கிடைச்சதோ வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இந்த கடை நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். பறிச்ச இடத்துல நிப்பாட்டுப்பா. அந்த சின்ன வண்டி கடை வச்சுருப்பாங்க, சின்ன கடையாக இருக்கும். அங்கே போய் காலையில் இட்லி இது சாப்பிட்டு கிளம்பிருப்பேன். கிராமத்தில் பூந்துருவேன். அங்கே சின்ன சின்ன கடையாக இருக்கும். ஆமாம். அப்புறம் ஷூட்டிங் போனால் அங்கேயே ஒரு இப்போ கோழி வாங்கி கொடுத்து, மீன் வாங்கி கொடுத்து அங்கேயே சேர்ச்சிடுவோம். கிராமத்துலேயே அங்கேயே லைவா ஸ்பாட்லேயே அங்கேயே சமைச்சு சாப்பிட்ருது. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு பொறுத்தவரைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமாம். அது அதே மாதிரி அவர் ராமராஜன் அப்படி தான், கங்கை அமரன் அப்படி தான். எல்லாம் ஆகாது. இப்போ செந்தில் வந்து இருப்பா இங்கே யாரும் கொடுத்துருவாரு அப்படின்னு. நீங்கள் வந்துட்டாலே செட்டில் எல்லாம் ஒரு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர்ண்ணா. இந்த ரீல்ஸ் மீம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய உங்க டயலாக்ஸா இருக்கட்டும், நம்ம அண்ணனோட டயலாக்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். எப்படி இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது? இப்போ சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த வாட்ஸ்அப் அது இது எல்லாம் நான் எங்கள் காலத்தில் இல்லை. ஆமாம். டைரக்டர் சங்கர் வந்து அப்போவே நல்ல புத்திசாலி. நல்ல இந்த பின்னாடி வரத முன்னாடிலாம் சொல்லிடுவார். நல்ல. ஆனா லைஃப்ல உங்களால ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்னா என்ன சொல்லுவீங்கண்ணா? ரொம்ப ஹாப்பியா இருந்த ஒரு மொமெண்ட். செம ஹாப்பின்னா என்னைக்குமே ஹாப்பி தான். என்னைக்குமே ஹாப்பி தான். என்னைக்குமே நம்மளுக்கு ஜாலியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா காலையில் புதுசாக எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும். ஆனால் அந்த டைலாக் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்களேன். நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட். உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்க பார்க்கலாம். நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட். ஆனால் இப்போ இந்த டைலாக் வந்து நீங்கள் யாருக்காவது டெடிகேட் பண்ணணும். நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட். உங்களை பார்த்தாலே நீங்கள் இந்த டைலாக் தான் மாற்றுவாங்கன்னா யாருக்கு சொல்வீங்க? நம்ம பொது மக்களுக்கே சொல்லலாம். பொதுவாக யாரு? பொதுமக்களுக்கே சொல்லலாம். அப்படியா? வேற எதை பத்தியும் பேச வேணாம். இந்த படத்தை பத்தி மட்டும் நினைக்க. வேற பேசுறது இப்ப இது எனக்கு மாதிரி இருக்கே. நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட். நீங்க என்ன சொல்ற மாதிரி இல்லடா இருக்கு.